யானை நிற்கிறது பார்த்து. வனமகன்கள் presented by Riyasa's Golden Key Construction and Consultancy, Bangalore leading construction in budget friendly concept. பொதுமக்களோட கால் தடமே படாத ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். புலி, சிறுத்தை, யானை, ஆபத்தான விலங்குகள் உலாவுற ஒரு இடம். இந்த வழி வேண்டாம். என்ன பாதுகாப்புகள் முன்னெச்சரிக்கை கூட நீங்க உள்ள போவீங்க சார்? கண்ணு கொடுத்துருக்காங்க. அருவாளோட போகும். காட்டுக்குள்ள போகும்போது சுதாரணமா பார்த்து சத்தத்தை கேட்டு தான் போறோம். பாம்பெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? பச்சையா இருக்குது பாம்பு பாருங்க. பெரிய புலி சின்ன புலி இது வந்து பெரிய புலி. இந்த மாதிரி தரத்தா கீரி அங்க வந்து மோசல் போய் கூட தாண்டி இன்னொரு புலி வரக்கூடாது. வந்தாங்கன்னா ரெண்டு பேர் சண்டை ஆயிடும். யானை நிற்கிறது பார்த்து. எல்லாருமே நாங்கள் பயப்படுற விலங்குனா கரடி தான் ரொம்ப அப்படின்றாங்க. எந்த மாதிரி ஆபத்து, எப்படி அது தாக்கும்? அது வந்து நகை வந்து பெருசாக இருக்குது. அந்த நகை வந்து நகத்துலேயே அடிக்கும். அப்புறம் பல்லு இருக்கிற பல்லு கடிச்சானா சதையோட இதை வந்துருங்க. தீப்பெட்டி, அருவாள் அந்த மாதிரி இருந்தானா நாங்கள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு நேரம் இருக்குமா? தீப்பெட்டி தான் அதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, அதை பார்த்துட்டு அந்த நேரத்தை வந்து ஓடுறதுக்கு தானே தோணும். தீப்பெட்டி அட்டாக் பண்ணுறது அட்டாக் பண்ண வந்துச்சுங்களா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது? இவ்வளோ தான். இங்கே நிற்கிது கரடி. இங்கே நிற்கிறது வாய் இப்படி எடுத்து நிற்கிறீங்க. நான் வந்து இப்படியே நின்றுட்டேன். அருவாள் எடுத்து இப்படி கீறுறோம், உள்ளே போகுது. அதான் கீர்னாவே அப்போ பாதி இது போகும். மரத்தை இந்த அளவுக்கு வந்து கீழுது அப்படின்னா முகம்லாம் கிடச்சிச்சுன்னா அவ்வளோதான். மற்ற அனிமல் கூட அது நம்மளை பயந்து பார்த்து ஓடும் சார். கரடி மட்டும் நம்மளை பார்த்துச்சு அப்படின்னா நம்மளை அட்டாக் பண்ண தான் வரும் திரும்ப. கரையானுக்கு தோண்டி எல்லாத்தையும் பண்ணி பார்த்துருக்கேங்க. சாப்பாடு எதாவது கிடைக்குமான்னு தோண்டி பார்த்துருக்கேன். ஆனால் கால் இவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது. பெரிய கரடி, பெரிய சைஸு, பெரிய கரடி. காட்டரமே வந்துருக்குது. ஏபிடபிள்யூ ஒருத்தனை வந்து அடித்து தூக்கி வீசி இதாகிடுச்சுங்க, டெத் ஆகிடுச்சுங்க. அந்த மாதிரி இல்லை சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் சில யானால துரத்துறதெல்லாம் பார்க்குறோமே. இவர் பாட்டுக்கு போயிட்டாரு. நான் டக்குன்னு பார்த்தேன், அந்த தும்பிக்கையை வச்சு கீழே இப்படி லைட்டாக ஆட்டிட்டு இருந்துச்சு. டக்குன்னு ஒரு பட்டையை பிடிச்சி பின்னாடி விட்டுட்டு ஓடிட்டு. சார் யானை தேய்ச்சிருக்காங்க. இப்போ எத்தனை நாளைக்கு முன்னாடி இது மாதிரி தேய்ச்சிட்டு போயிருக்கு? ஒரு வாரம் தான். திருச்செந்தூரில் பாகனைன்னு ஒருத்தர் திருச்சி வந்து கொண்டுருச்சு. அதுக்கு இரிட்டேட் ஆகிறமான எந்த விஷயம் செஞ்சாலும் அது அட்டாக் பண்ண தான் சார். சத்தம் வருதுன்னா அப்படி சொல்லிடுவேன். இது என்ன மரம்? சந்தன மரம். அப்படிங்களா? நீங்க மரம் சரி. இது இதில் வீரப்பாம்பம் அது அடுப்பு போட்டு சமைக்கிறாங்கன்னா புகையும் வராது. இது எலிஃபென்ட்ஸ் எதாவது பார்த்தீங்களா? டைகர் ஸ்கேட்டு ஒரு 10 கிலோமீட்டர் ஆயிருக்கு. சாயந்தரத்துக்குள்ள ஒரு 5 கிலோமீட்டர் வந்துடும். மினிமம் 15 கவர் பண்ணுங்க. சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களோட கால் தடமே படாத ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். முழுக்க முழுக்க புலி, சிறுத்தை, யானை, கரடி போன்ற ஆபத்தான விலங்குகள் வந்து உலாவுற ஒரு இடம். இந்த இடத்துல தான் ஒரு உயிரை பணையம் வச்சு வனத்துறைக்கும் சரி, பொதுமக்கள்கிட்டருந்து விலங்குகளையும் விலங்குகளிடத்திலிருந்து மனிதர்களையும் பாதுகாக்கிற ஒரு முக்கிய பணிகள் செய்கிறாங்க தமிழக வனத்துறையினர். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இப்போ இந்த காட்டை பார்த்தாலே எனக்குலாம் ஒரு பயமாக இருக்குது. அது சத்தியமங்கலம் காடு அப்படின்னா எல்லாருக்குமே பயம் இருக்கும். இப்போ எங்கே ரெடியாக இருக்கீங்க? இப்போ பேட்ரோலிங்காக தான் ரெடியாக இருக்கும் சார். பேட்ரோலிங் அப்படிங்கிறதுனா எப்போல்லாம் இருக்கும்? இப்போ யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க? குழுவாக போவீங்களா? எப்படி போவீங்க மேம்? டெய்லி போவோம் சார். டெய்லியும் போகிறப்ப டெய்லியுமே வந்து டீமாக தான் போகும். தனியாக இந்த இதில் வந்து போக முடியாதுங்கிறதுனால டீமாக தான் போகும். எனக்கு பார்க்குறதுக்கு வந்து இந்த சைடு பார்த்தா வழியே இல்லை. ஆனால் இதுக்குள்ளே தான் எத்தனை கிலோமீட்டர் போவீங்க? ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 15 கிலோமீட்டர் போகணும் சார். நாங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு 12, 11 அந்த அளவுக்கு போயிடுவோம் சார். போயிட்டு வந்துடுவோம். எந்த அளவுக்கு ஆபத்துகள் இருக்குது நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிற இந்த காட்டில்? அதாவது வந்து எல்லா விதத்துலேயும் ஆபத்துகள்லாம் நிறைய இருக்குங்க சார். அதையும் தாண்டி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். விலங்குகள் ஆபத்து அப்படின்னா யானையோட இதுதான் அதிகமாக இது பண்ணுவோம். கரடியோட இது இருக்கும் சார். அப்புறம் புலி, அப்புறம் லெப்பர்டு இருக்கும். இல்லாத விலங்கே இல்லை. இப்போ பேட்ரோலிங் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு சில ஒரு என்ட்ரி பண்ணுறது, உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொசீஜர் இருக்கும்ல, அது என்னெல்லாம் பண்ணிட்டு போவீங்க மேம்? முதல்ல நாங்கள் குரூப் போட்டு போடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேட்ரோலிங் மொபைல்னு ஒன்று இப்போ கொடுத்துருக்காங்க சார். ஒரு ஆப் இதுலைங்க சார். எங்கெங்க போகிறோம் வரோம் அப்படிங்கிறது எல்லாமே அதில் வந்து பதிவாகிற மாதிரி இது இருக்கும் சார். இப்போ குரூப் ஃபோட்டோ போட்டார், இதை யாரெல்லாம் பார்க்கலாம்? எங்களுக்கு டிஎஃப்ஓ வரைக்கும் பிசிசிஎஃப் ஆஃபீஸ் வரைக்கும் இதை வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லாமே பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம் சார். அந்த ஆப்பில் வேற என்னெல்லாம் என்ட்ரி பண்ணுவீங்க? விலங்குகளோட நடமாட்டத்தை வந்து நாங்கள் வந்து அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் சார். நாங்கள் எங்கெங்கே எந்தெந்த ஏரியாவுக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறதுல ரெக்கார்ட் ஆகும். இன்னொன்று வந்து அதோட எச்சங்கள் இந்த மாதிரிலாம் பார்க்குறோம் இல்லைங்களா, என்ன பார்க்குறோமோ டேரக்ட் சைட்டு அது எல்லாமே வந்து அதில் ரெக்கார்ட் ஆகும். அப்போ ஒவ்வொரு இதுலேயும் வந்து வாட்டர் லெவல்லாம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அதில் வந்து ரெக்கார்ட் ஆகும் சார்.
இவ்வளோ அடர்ந்த காட்டுக்குள்ள இது மாதிரி வனவிலங்குகள் நடமாடுற பகுதிக்குள்ளே போறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சில பாதுகாப்புகள் இருக்கும்ல, என்ன பாதுகாப்புகள் முன்னெச்சரிக்கையோட நீங்கள் உள்ளே போவீங்க சார்? அருவாளோட போவாங்க. முன்னாடி போகும்போது ஏதோ செடி கிடையே நம்மளை தடுக்குதுன்னா அதை கொஞ்சம் வெட்டி சரி பண்ணிட்டு போவோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இன்றைக்கி வர்றோம், அடுத்தது இன்னொரு டீம் வந்து அந்த தலை இருந்தால் இதுதான் போயிருக்காங்கன்னா அவங்க கண்டுபிடிக்கணுங்க. அதுக்கு வந்து ஒரு தலையை வெட்டி போட்டு போயிடுவோம். எல்லாரும் பேக் மாட்டிருக்கீங்களே, அதில் என்ன இருக்கும்? இதில் வந்து சாப்பாடு இருக்குங்க, வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்புறம் தண்ணி இருக்குங்க, நம்ம கொண்டு வருவாங்க. ஜெர்க்கின். உள்ளே போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும் மேம் வெளியில் வரதுக்கு? காலையில் எப்படி ஒரு 9 மணிக்கு உள்ளே போயிடுவோம் சார். ஈவினிங் வந்து 5 மணி ஆகிடும் சார். மதிய சாப்பாடு காட்டுக்குள்ளே தான்? காட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் காட்டில் சாப்பிடக்கூடாது, அந்த உணவு வாடை வந்து விலங்குகள் தெரிஞ்சிச்சுன்னா அது வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்களே. இருக்குங்க சார். இருந்தாலும் வந்து அப்புறம் மதிய சாப்பாடு வேணும் இல்லைங்களா, அதனால இங்கே குட்டை ஏதாவது தண்ணி இருக்கிற இடமா பார்த்து அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு, எங்களுக்கு சேஃப்டியான இடமா பார்த்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எங்களோட பேட்ரோலிங் ஆரம்பிச்சிடும். ஆனால் சுத்தர நெட்வொர்க் கிடைக்காது இல்லை உள்ளே போயிட்டீங்கன்னா? ரொம்ப டீப்பாக ஒரு சில ஏரியாவில் கிடைக்குங்க சார், ஒரு சில இடத்துல கிடைக்கும். கன்று கொடுத்துருக்காங்கங்க சார், நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போவோம். இப்போ யானை வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து எங்களோட சேஃப்டிக்காக நாங்கள் வந்து வானத்தை பார்த்து ஷூட் பண்ணுவோம். அந்த சவுண்டு கேட்டு அது வந்து போயிடும்னு வச்சுங்க. இது என்ன ரக துப்பாக்கி? 315 சார். பெரும்பாலும் இந்த மாதிரி வானத்தை பார்த்து சுடுறதுக்காக மட்டும்தான், எங்களோட பாதுகாப்புக்காக. ஆனால் அந்த வானத்தை பார்த்து சுட்டா அந்த வெடி சவுத்தத்துக்கு வந்து யானை நிற்காது, பயந்து போயிடுங்க, பயந்து போயிடும். சரி, உங்கள் கூட இன்றைக்கி நான் பயணம் பண்ணி அப்படி என்ன உங்களுக்கெல்லாம் சவால்கள் இருக்குது, உங்கள் கூட பயணம் பண்ணி இன்றைக்கி நம்ம வெளி உலகத்தை காட்டுவோம். இந்த செயின் ஆக்சுவலாக இதுக்கு அதாவது வந்து வெளியிலேருந்து யாரும் வந்து தேவையில்லாதவங்க யாரும் உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் செயின் வந்து இப்போ தாண்டி போயிடலாமே, அந்த அளவுக்கு வந்து ஒரு இல்லை சார், அப்படிலாம் போக முடியாதுங்க சார். இந்த செயினில் வந்து அந்த டயர் இது இருக்கு இல்லைங்களா, வண்டி எதையும் வெளியிலேருந்து எந்த இதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான இதுதான். ஆக்சுவலாக வந்து இந்த செயினை வந்து இன்னும் கொஞ்சம் கீழே நாங்கள் வந்து இது பண்ணி தான் போடுவோம். ஏன்னா வந்து அது போட்டோம்னா தான் யானை வந்து இந்த வழியாக வர்றப்ப வந்து அதை தாண்டி வர்ற அளவுக்கு ஹைட் வச்சு தான் நாங்கள் இதை வந்து போடுவோம் எப்போவுமே செயின். ஓ, இந்த வழி கூட யானை வர பகுதி தானா? யானை வர வழி தான் சார். நம்ம ஆபத்தான விலங்குகளை மட்டுமே பேசிட்டு வரோம். இது மாதிரி தாவரங்களெல்லாம் விசைச்செடியெல்லாம் காட்டில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில தீண்டுச்சுன்னா அவ்வளோதான் பயங்கரமான அரிப்புலாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி என்னென்னலாம் இருக்குது மேம் இங்கே? உண்ணி அந்த மாதிரி இதெல்லாம் போகும்போது பெருசாக உங்களுக்கு இடையூறு அப்படின்னா என்ன ஏற்படுத்தும்? யானை தான் சார் இங்கே பிரச்சனை. அப்படின்னா யானை தான் அதிகமாக இருக்குது. யார் முன்னாடி போவீங்க எப்பயும் பேட்ரோலிங் போகும்போது? இவங்க வேட்டை தடுப்புக்காரர்கள் தான் ஃபர்ஸ்ட் முன்னாடி போவாங்க சார். அவங்க இங்க வந்து ரொம்ப வருஷமா வேலை செய்யறதுனால அவங்க வந்து அதோட அந்த ஸ்மெல்லு அந்த இதெல்லாம் வந்து கரெக்டா அப்சர்வ் பண்ணி சொல்லிடுவாங்க. ஓ, கரடி வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குங்களா? அதே மாதிரி வந்து சார் கரடி வந்து இந்த புற்று இருக்கு இல்லைங்க சார், புற்றை வந்து சுரண்டி அந்த கரையான விரும்பி சாப்பிடுங்க சார். அதே மாதிரி வந்து மரத்துல வந்து தேன் எடுத்து சாப்பிடும் கரடி. ஆனால் நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா எந்த அனிமலுக்கு ரொம்ப ஒரு பயந்துக்கிட்டே போகணும், எங்கே இருக்குது எங்கே இல்லைன்னு அப்படின்னே தெரியாது? யானைக்கு தான். யானை புலி ஆனை ரெண்டுக்கு தான் காட்டெருமை. ஏன்னா ஒன்று சில இது வந்து காட்டெருமை வந்து ஆள் அடிக்கிறதுக்கு இது பண்ணும், ஒன்று நம்மளை பார்த்தாலே பயந்துட்டு ஓடும், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது சார். இப்போ கரடி வந்து ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டுக்குள்ளெல்லாம் போனால் வந்து எல்லாருமே நாங்கள் பயப்படுற விலங்குனா கரடி தான் ரொம்ப அப்படின்றாங்க. என்ன மாதிரி ஆபத்து, எப்படி அது தாக்கும் சார்? நாங்கள் பேட்ரோலுக்கு போயிட்டே இருக்கிறோம், அது வந்து ஒரு புதர் மாதிரி இருக்குது, அந்த புதருக்குள்ளே ஒளிஞ்சு நிற்கும், இல்லைன்னா இப்போ இந்த மாதிரி செடிக்குள்ளே நடந்து விட்டே இருக்கோம். நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து போயிட்டே இருக்கிறோம். போயிட்டு இருக்கும்போது அதை தாக்குறதுக்கு அறிகுறி இருக்குது. அப்புறம் நாங்கள் வந்து தெரியாமல் போயிட்டே இருக்கிறோம், எல்லாம் போயிட்டே இருக்கோம், தெரியாமல் வந்து சத்தப்பட்டோம் இது அடிக்கிறது தானே. அப்போ வந்து நம்ம கூட வந்து தீப்பெட்டி இருக்கணுங்க, தீப்பெட்டி அருவாள் அது மெயினாக இருக்கணுங்க. அந்த மாதிரி இருந்தானா நாங்கள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அது வந்து நகை வந்து பெருசாக இருக்குது, அந்த நகை வந்து நகத்துலேயே அடிக்கும். அப்புறம் பல்லு இருக்குது, பல்லு கடிச்சானா சதையோட இதை வந்துருங்க. ஆனால் அதுக்கு நேரம் இருக்குமா? தீப்பெட்டி தான் அதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, அதை பார்த்துட்டு அந்த நேரத்தில் வந்து ஓடுறதுக்கு தானே தோணும் தீப்பெட்டி. அப்போ வந்து அப்போ அந்த டைம்லேயே வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கணுங்க. அப்போ நம்மக்கிட்ட வந்து தைரியமாக இருந்தால் தீப்பெட்டி வந்து அதை பயன்படுத்தி விட்டு விட்டுலாங்க. இது மாதிரி ஃபீல்டு பேட்ரோல் போகும்போது யாரெல்லாம் கரடியை பார்த்துருக்கீங்க? நாங்களாம் பார்த்துருக்கோம். எல்லாருமே பார்த்துருக்கீங்க? எல்லாரும் பார்த்துருக்கோம். அட்டாக் பண்ண வந்துச்சிங்களா? இவங்க 2-3 பேர் போயிட்டு. சரி, அது மாமலாம் வந்து அது அந்த இடத்துல கொஞ்சம் 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் இதெல்லாம் அசால்ட்டாக போயிட்டோம். ஆனால் குட்டியோட அது இருக்கிறது நமக்கு தெரியாது. போன உடனே எந்திரிச்சு வந்துருச்சுங்க, வந்து கடிக்கிறதுக்கு வந்துச்சுங்க. சும்மா இப்படி தான் நீங்கள். எவ்வளோ டிஸ்டன்ஸ் சார்? இவ்வளோதாங்க. இங்கே நிற்கிது கரடி, இங்கே நிற்கிதுங்க, வாய் இப்படி வச்சு நிற்கிதுங்க. இவங்க பின்னாடி நிற்கிறாங்க, நான் வந்து இப்படியே நின்றுட்டேன். இவங்க எல்லாம் பின்னாடி நின்று சத்தம் போட்டாங்க. ஏன்னு சத்தம் போன உடனே போயிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை வந்துச்சுங்க.
மறுபடியும் அப்போ கூட்டி போயிடுச்சு. ஆனால் உண்மையிலே அது ஒரு லக்கு தான். மற்ற அனிமல் கூட அது நம்மளை பயந்து பார்த்து ஓடுங்க சார். கரடி மட்டும் நம்மளை பார்த்துச்சு அப்படின்னா நம்மளை அட்டாக் பண்ணாதான் வரும் திரும்ப. மூஞ்சிக்கு தேவமே பார்க்காதுங்க, ஒன்று அட்டாக் பண்ண எல்லாத்தையும் கடிச்சு. ஆனால் உண்மையில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு அப்படியே ஸ்டன்னாகி நின்றுப்பாரு, நீங்கள் வந்து பயப்படாமல் அது மாதிரி விரட்டினீங்களா சத்தம் போட்டு? ஆமாங்க. இவங்க பின்னாடி இருந்துட்டு ஏய் இப்படி அடி அடி அடின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. 2 தடவை வந்தது அப்படியே போயிடுச்சு. மேம் குறிப்பாக அது மாதிரி பேட்டர்னிங் போகும்போது அந்த எச்சங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவில் உதவிகரமாக இருக்கும்? அதை எப்படிலாம் கண்டுபிடிப்பீங்க? இப்போ தடத்தில் போனால் இங்கே எச்சி இருக்குது, அதில் ஆன் பண்ணிவிட்டு அங்கே ஜிபிஎஸ் பாயிண்ட் போட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்க போட்டு. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த விலங்குகள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களால் கணிச்சு சொல்ல முடியுமா? இது மானு. காட்டெருமை வந்திருக்கு. இப்போ நிறைய தடங்கள் இருக்குல்ல, தடங்கள் எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணணும். ஆனால் இது பழசா இது புதுசா எத்தனை நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு அப்படிங்கிறத யாரு அவங்க கண்டுபிடிப்பாங்களா, இல்லை இதையும் நீங்கள் தான் வந்து அப்லோட் பண்ணணுமா? இது மாதிரி இத்தனை நாளைக்கு முன்னாடி வந்ததுன்னு நாங்கள் தான் சார் கண்டுபிடிச்சோம். ஓ, அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க? எக்ஸாம்பிளுக்கு இது என்ன தடம், எத்தனை நாளைக்கு முன்னாடி வந்ததுமே? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டு மாடோடதுங்க சார். காட்டு மாடு. அதே மாதிரி மானோடது இருக்குங்க சார். மான் இது தெங்குமரடா அங்கெல்லாம் வேலை செய்யும்போது ஒருத்தனை வந்து ஒரு ஆள் நம்ம ஏபிடபிள்யூ ஒருத்தனை வந்து அடித்து தூக்கி வீசி இதாகிடுச்சுங்க, டெத் ஆகிடுச்சுங்க. அந்த மாதிரி இல்லை சுச்சுவேஷன் இருக்குதுங்க. அதனால நாங்கள் காட்டுக்குள்ளே போகும்போது சூதானமாக பார்த்து இல்லை ரைட்டு லெஃப்ட்டு இந்த இதெல்லாம் பார்த்து அதெல்லாம் கேட்டு சத்தத்தை கேட்டு தான் போகிறோங்க காட்டுக்குள்ளே, ஃபீல்டுக்குள்ளே. மேம் காட்டுக்குள்ளே போகும்போது வந்து காதை திறந்து வச்சுக்கணும், வாய் பேசவே கூடாது, கவனம் ஃபுல்லாக முழுக்க காட்டில் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான் போல். என்ன காரணம் உங்களுக்கு? நீங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க, அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது சொல்கிறது ஏன் அப்படின்னு. மற்ற விலங்கோட சத்தம் இப்போ யானை இருக்குதுன்னா அது வந்து ஸ்மெல்லும் பண்ணலாம், பட் வந்து அது வந்து ஒரு வாதை வந்து உடச்சி காட்டும் சார். நம்ம வர்றோம் அப்படின்னு நம்ம மனுஷனோட ஸ்மெல்லை வச்சு வாதை வந்து உடச்சி காட்டும். மரத்தை உடச்சி காட்டுறப்ப அந்த சவுண்டு கேட்டால் தான் சரி யானை இருக்குது அப்படிங்கிறது நமக்கும் தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்காது, பேசாம போகணும் சார், இல்லைன்னா அது சைலண்ட் ஆயிடும். யானை வந்து சைலண்ட் ஆயிடும். ஓ, எங்க நிக்குது என்னன்னு தெரியாது, திடீர்னு போயிட்டு பார்க்கும்போது தான் அந்த தாக்குற சம்பவம்லாம் நடக்கிறது. யானை இது மாதிரி ரொம்ப கிட்டக்க எதிர்கொண்ட தருணங்கள் யாருக்காச்சும் கிடைச்சிருக்கா? அது மாதிரி பயந்ததோ இது மாதிரி பார்த்ததோ? ஆமாங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி ஆகும்போது இவர் ஃபர்ஸ்ட் முன்னாடி போனாரு, நான் ரெண்டாவதா போனேன். எனக்கு பின்னாடி இன்னொருத்தர் வந்தாரு. யானை வந்து அமைதியாவே நின்றுட்டு இருந்துச்சு, நல்ல பொதரு அமைதியாவே நின்றுட்டு இருந்துச்சு. இவர் பாட்டுக்கு போயிட்டாரு. நான் டக்குன்னு பார்த்தேன், அந்த தும்பிக்கையை வச்சு கீழே இப்படி லைட்டா ஆட்டிட்டு இருந்துச்சு. டக்குன்னு இவர் சட்டையை பிடிச்சி பின்னாடி இழுத்துட்டு ஓடிட்டோம். அது அமைதியா இருக்குங்க சார். நாம பேசிட்டு போனோம்னா அது அமைதியாயிரும். அது வந்து ஆனா உங்களை கவனிச்சிச்சா அது மாதிரி நீங்க சட்டை பிடிச்சி இழுத்துட்டு ஓடனோனே? நாங்க கொஞ்சம் சவுண்ட் கொடுத்தோட்டி அது டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. நாங்க பின்னாடி ஓடிட்டோம். ஓ, எந்த மாதிரி யானை வந்து துரத்த வாய்ப்பு இருக்கும்? இது மாதிரி இந்த யானை பார்த்து போயிடுச்சுல்ல, ஆனா சில யானை துரத்துறதெல்லாம் பாக்குறோமே. ஒத்த யானை வந்து மேக்சிமம் துரத்துங்க சார். கூட்டமா இருந்துச்சுன்னா துரத்தாது. ஒத்த யானை துரத்தும். குட்டியோட இருந்தாலும் வந்து துரத்தும். குட்டியோட இருக்கிற யானை அதை ஏதாச்சும் நம்ம தாக்குறதுக்கு வரமோ அப்படின்ட்டு. அப்புறம் தந்தா கொம்பு இருக்குது இல்லைங்களா, தந்தா அது வந்து துரத்தும். ஏன்னா நம்ம போகப்போ நம்ம கொம்பு திடுறதுக்கு வர்றா அப்படின்ட்டு வந்து அது நம்மளை துரத்துங்க பார்த்தா. ஆனா கீழே வந்து நிறைய இது மாதிரி சத்தையா இருக்கு, புதரா இருக்குங்களே, பாம்பெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? நான் இங்கே பேட்டர்னுக்கு போகும்போதுங்க நான் பச்சையா இருக்குது பாம்பு, அதுக்கு பார்த்தாலே கண்ணுக்கு தெரியாது, அந்த மாதிரி இருக்கு புதர் தான். நான் மிதிச்சுட்டே போயிட்டேங்க. ஆனால் அந்த டைமில் ஷூ போட்டிருந்தேன், அப்போ ஒன்றும் பண்ணலிங்க, அதை பாட்டுக்கு அது போயிடுச்சு. மிதிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் பார்க்குறீங்க. எப்படி திடீர்னு இது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிடுச்சுங்க. அதை மிதிச்ச உடனே ரப்பர் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே போய் முன்னாடி போயிட்டு திரும்பி பார்க்குறோம். அப்புறம் நம்ம பசங்களுக்கு சொன்னோம், இந்த மாதிரி பாருங்க பாம்பு இருக்குது, நான் வெறும் காலில் வந்தால் என்ன இருக்குது, செருப்பு போட்டு வந்தா நாங்கள் ஷூ போட்டு வரணும் இனிமே அப்படின்ட்டு தான் இருப்பணுங்க. இப்போ வந்து நம்ம வந்தது வரைக்குமே இங்கே வந்து கடமான் இருக்குது அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டோம். காட்டு மாடு, அப்புறம் என்ன புள்ளிமான், புள்ளிமானு, யானை இருக்கு. இந்த மூங்கில் அரிசியை ரொம்ப சொல்லுவாங்கல்ல, விலங்குகளாக இருக்கட்டும், நம்ம கூட மனிதர்கள் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும்? யானை, மானு, குரங்கு, கோழி, மயில், இந்த மாதிரி அனிமல் எல்லாம், கரடி, இந்த மாதிரி அனிமல் சாப்பிடுங்க. ஆனால் அந்த அளவுக்கு யானை சாப்பிட்ற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு கொட்டி இருக்கும் கீழே. அந்த யானை சாப்பிட்றதுனா மேலே தலையே இருக்குது இல்லைங்க சார், அது வந்து உடச்சதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் அரிசி உழுது அது கீழே, அது வந்து என்ன ஆகுதுன்னா அதை எடுத்து உடச்சி அதை உள்ளே போட்டு மெல்லு சாப்பிடுதுங்க, அந்த அரிசி இருக்கிற வரைக்கும். மேம் நீங்கள் 2 பேர் சொல்லுங்கள், முதல் முறையாக இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே, அது சத்தியமங்கலம் வனப்பகுதிக்குள்ளே வரும்போது உங்களுடைய மன ஓட்டம் என்னவா இருந்துச்சு? ரொம்ப பயமாக தான் சார் இருந்துச்சு. எப்படி உள்ளே போயிட்டு வருவோம் அப்படிங்கிற அந்த இது இருக்கு. எதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு? ஏன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் போனதே இல்லைங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு பயம் தான் இருக்கும், யாருக்காக இருந்தாலுமே அந்த ஒரு பயம் இருக்கும். எப்படியாவது உள்ளே போயிட்டு வெளில பத்திரமா வந்துடுவோமா அப்படின்லாம் தோணும்.
கொஞ்சம் நாள் ஆக ஆக இவங்க கூடலாம் நாங்கள் போகிறப்ப வந்து இப்படிலாம் இங்கே இருக்கும் மேடம், இதெல்லாம் இப்படி இருக்கும், இந்த சவுண்டெல்லாம் இப்படி வரும் அப்படின்னு சொல்ல அப்புறம் நாங்களும் கூடவே அவங்க கூடவே வந்து சரி ஓகே அப்படிங்கிற அளவுக்கு நாங்களும் வந்து பழகிடுச்சு. சில பேருக்கெல்லாம் எதுதான் புலி சிங்கம் எதுதான் இருந்தாலும் பாம்புக்கு பயப்படுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யானைக்கு பயப்படுவாங்க, சில பேர்லாம் ஏதாச்சும் செடி ஏதாச்சும் தீண்டிருமோ அப்படின்னு பயப்படுவாங்க. நீங்கள் 2 பேரும் ஃபாரஸ்ட்டுக்குள்ள வரும்போது எதுக்கு பயந்தீங்க? நாங்கள் யானைக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் பயந்தோம். யானை கரடி 2 தான். ஏன் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரிதல் என்னவா இருந்துச்சு? யானை கரடி அதாவது வெளியில இருக்கிறவங்களாம் நாங்கள் இங்கே வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே என்ன சொன்னாங்கன்னா அங்கே யானை நிறைய இருக்கும், யானை வந்து அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறதா வந்து ஃபர்ஸ்ட் பயத்தை தான் ஏற்படுத்தினாங்க. அதனால வந்து உள்ள போறப்பவே ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. நான் நிறைய தடவை வந்து சென்சஸ் அப்பதான் ஃபர்ஸ்டே வந்து காட்டுக்குள்ளேயே வந்தேங்க சார். சரி. அப்போ வந்து யானையை பார்த்து தான் ஃபர்ஸ்ட் பயந்தேன். இவரு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஏபிடபிள்யூவா இருந்தாரு. சரி. கரெக்டா சென்சஸ் டைம்ல போனா பக்கத்துலேயே யானை இருந்துச்சு. சார் இப்போ யானை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கீங்கல்ல, யானையை பற்றி நீங்கள் ஆச்சரியப்பட்ட விஷயம்னா நான் நேராக பார்த்தோ தெரிஞ்சோ கேட்டுக்கிட்டோ? நேராக பார்த்துன்னு பக்கத்தில் போனாலுமே நம்மளை ஒத்து பார்க்குதுங்க. பார்த்து ஒன்றுமே சைலண்ட்டாக பார்க்கும். ஒரு தடவை இப்படியே போயிட்டேங்க, யானை இப்படி நிற்கிது, முன்னாடி போனவங்க போயிட்டாங்க. ஆனால் அது ஒன்றுமே பண்ணலைங்க. நானும் இப்போ முன்னாடி போனவங்கள பார்த்து யானை நிற்கிது பார்க்காம போயிட்டியான்னு கேட்டேன். அவ்வளோ பெரிய யானை பார்க்காம போயிட்டாரு அவர். சரி, நான் பின்னாடி வந்தோம், நான் பார்த்துட்டேன் யானை நிற்கிறத பார்க்காம போயிட்டேன். அது நம்மளை பார்த்த உடனே ஒன்றும் பேசலைங்க, பின்னாடி திரும்பி போயிடுச்சு. அப்படி அந்த பழக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் ஒவ்வொரு யானைக்கு இது மாறுபடுமா? எல்லா யானையும் இப்படி இருந்துடாது? இல்லை இல்லைங்க, எல்லா யானையும் இருக்காதுங்க. அந்த குட்டி போட்ட யானை மட்டும் நம்மளை தாக்கிறதுக்காக வர்றான் சொல்லிட்டு கொஞ்சம் சத்தம் போடுங்க, ஆனால் துரத்திட்டு வராதுங்க. ஒரு 10 மீட்டர் தான் துரத்திட்டு வருங்க, அதோட நின்றுக்கும். ஏன்னா குட்டியை விட்டு ரொம்ப தூரம் வராது. அவ்வளோதாங்க. மற்றபடிக்கு அது வந்து தானாக வந்து யாரையும் போட்டு தாக்கணும்னு நினைக்கிறது இல்லைங்க. என்னென்னா குறுக்க போயிடுவாங்க, ஆனால் யானையை கவனிக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து யானையாக சீன்றது. இப்போ வந்து நாங்கள் உள்ளே போனோம்னா நம்மளை எல்லாத்தையும் பழக்கம் படுத்தி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்மெல்லு டெய்லி பேசுகிறது போகிறது வர்றது நம்ம ஸ்மெல்லு அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஓ நம்ம ஆளுங்க தான் உள்ளே வர்றாங்க, இவங்களால நம்மளுக்கு ஒரு தொந்தரவும் இருக்காது. ஆனால் அதுக்கு தெரியும். அதே வெளியால் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை தொந்தரவு பண்ணுவான். அதனால அவனை துரத்த ஆரம்பிக்கும் போது நம்மளையும் அதே மாதிரி தான் பார்க்கணும். இப்போ இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம்ல, எங்களுடைய ஸ்மெல்லாம் அது புதுசாக இருக்குங்க. ஆமாங்க, புதுசாக. இப்போ நேற்று பார்த்தீங்களா திருச்செந்தூரில் பாகனை இன்னொருத்தரையும் வந்து மிதிச்சு வந்து கொண்டுருச்சு. என்னத்தான் இருந்தாலும் ஒயில்ட் அனிமல் தான். அதுக்கு இரிட்டேட் ஆகிறமான எந்த விஷயம் செஞ்சாலும் அதை அட்டாக் பண்ண தான் சார். சார் சொல்கிறாருல்ல, இது மாதிரி நாங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கோம், எங்களை பற்றி ஓரளவுக்கு யானைக்கு தெரியணும். அந்த பாகன் வந்து அதுக்கு உணவு கொடுக்குறதுலேருந்து அவங்க குடும்பத்தையே மறந்துட்டு இந்த யானை கூடயே இருந்தார். கடைசியில் வந்து இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இப்போ காட்டுக்குள்ளே வந்துட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து யானையெல்லாம் ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா எப்படி சிக்னல் கொடுத்துப்பீங்க, எப்படி பரிமாற்றம் பண்ணிப்பீங்க? முன்னாடியே போகிறவன் என்ன பண்ணுறான்னு வாட்ச் பண்ணுங்க. பின்னாடி இருக்கிறவங்க அவங்க நானே 2 சைடும் பார்த்து முன்னாடி பார்த்து போயிட்டு இருப்பேன். இவங்க வந்து காதை கொடுத்து கேட்டு வரணுங்க. நான் வந்து இந்த மாதிரி சத்தம் வருதுன்னா இப்படி சொல்லிடுவேன், சத்தம் வருதுங்க, இந்த இடத்துல சைலண்ட்டாக இருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்று பார்ப்போங்க. சத்தம் வந்து பக்கத்தில் கேட்குதா இல்லை தூரமாக கேட்குதா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருந்தால் பக்கத்தில் யானை இருக்குது, இந்த வழி வேண்டாம் வாங்க இப்படி போயிடலான்னு சொல்லிட்டு வழி மாற்றிடணும். அதிகபட்சமாக பிரிஞ்சு எத்தனை அடி தூரத்தில் நிற்பீங்க? அதிகபட்சம்னா ஒரு 5 அடி 6 அடிக்கு அவ்வளோதாங்க. மற்ற எல்லாரும் ஒரே இதில் தான் நிற்பீங்க? ஆமாங்க. கொஞ்சம் கம்மியான டிஸ்டன்ஸுக்குள்ள தான் நிற்பீங்க, யாரும் ரொம்ப பிரிஞ்சு அதிக தூரம் போயிட மாட்டீங்க? போக மாட்டாங்க. இதுதான் செம்புளிச்சானா? ஆமாங்க. ஏதோ அந்த சமைச்சாலும் புகையெல்லாம் வெளியிலே வராது அப்படிங்கிறாங்க, உண்மையா சார்? இது புகை ஜாஸ்தி வருது. புகை ஜாஸ்தி வருதுங்க. இன்னொன்று இருக்குது, கூழுது மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன மரம்? இது சந்தன மரம். அப்படிங்களா? ஆனால் பார்க்கறதுக்கு நார்மலாக ஒரு மரம் மாதிரி தான் தெரியுது இல்லையா? இப்போ காட்டுக்குள்ளே வரும்போது அந்த விஷச்செடியெல்லாம் நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குங்களே. இப்போ இது மாதிரி இடத்துல வந்து என்னென்ன விலங்குகள் இருக்க வாய்ப்பு இருக்குது? இந்த டிசம்பர் மாதம் இந்த கிளைமேட்டு அதெல்லாம் வச்சு நீங்கள் யூகிக்க முடியுமா? மான் நிறைய இருக்குது, கடமான். வானிலை ஆய்வு மையம் எதுவும் கடுமையான மழை அது மாதிரி சொல்லிட்டாங்கன்னா வீட்டில் இருப்பீங்களா இல்லை எப்படி? சார் எல்லா நாளுமே நாங்கள் வந்து பேட்ரோலிங் போய் தாங்க சார் ஆகணும். மழை பெஞ்சிச்சு அப்படின்னாலும் ரெயின் கோட்டு போட்டுட்டு நாங்கள் வந்து பேட்ரோலிங் வந்துடுவோங்க சார். என்ன சொல்கிறீங்க? மழையிலலாம் இப்போ இதெல்லாம் எப்படி நடக்கிறது? சேரும் சகதியமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் வந்துடணும் சார். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது வந்து நம்ம இப்போ அனிமல் சவுண்டெல்லாம் கொஞ்சம் வந்து அப்சர்வ் பண்ண முடியாதுங்க சார். கேட்காது. நம்ம இந்த விலங்குகள் மரங்கள் தாவரங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், பறவையை பற்றி பேசுகிறதே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச பறவை, இங்கே மட்டுமே இருக்கிற பறவை, அது மாதிரி ஏதாச்சும் வித்தியாசமானதெல்லாம் இருக்குங்களா? நான் டெய்லி பார்க்குறது வந்து ஒளிச்சரன்னு பார்க்குறோங்க. அந்த கழுகு, அந்த பாருன்னு சொல்கிற அந்த பிணந்தண்ணி கழுகு முக்கியமான ஒரு உயிரினம். இந்த நேரத்தில் வந்து அந்த உயிரினங்களுக்கு வந்து வலி நிவாரணம் அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம நிறைய கொடுக்குறோம். அது இறந்ததுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி இந்த பாரு அப்படின்னு சொல்லப்படுற பிணந்தண்ணி கழுகுகள் ஒட்டுமொத்த அழியும் தருவாயில் இருக்குது. இன்றைக்கி காடுகளில், சத்தியமங்கல காடுகளில் மட்டும் தான் பார்க்க முடியுது, ரொம்ப ரேர்.
அது இந்த சார் நம்ம வந்து அனிமல் சத்துற இறந்து போன இடத்த வந்து அதுதான் நம்மளுக்கு காட்டி கொடுக்குற ஒரு பறவை. இங்கே செத்து கிடக்கு அப்படி. ஆமாம், வந்து கரடி வந்து நகையில் அழுக்கு இருக்குது. அழுக்கு இருக்கப்போ வந்து அந்த பட்டை இருக்குல்ல சார், மரத்தில் வந்து கீர்னா அந்த நகையெல்லாம் சுத்தமாக இருக்கும். அந்த மாதிரி இதாகிருக்கும். அப்புறம் டைகர் ஆகட்டுங்க கரடி ஆகட்டுங்க, அந்த மரத்தில் கீர்னத்தான் அழுக்கெல்லாம் வெளியே தான். இது இப்போ கரடி கீர்னதா? அதோட நகம் வந்து இப்படி இருக்கு. ஆமாங்க, இங்கே இருக்குது. நம்ம லைட்டாக கூட பேக்க முடியல. இது பாருங்க எவ்வளோ ஆழத்தில் போயிருக்கோம். நாங்கள் இப்போ கருவால் எடுத்து இப்படி கீறுறோம், உள்ளே போகுது. கோவையில் அடையாளமே தெரியலையே. அது வந்து கீர்னாவே பாதி இது போகுது. அதனால தான் அந்த மரத்தை இந்த அளவுக்கு வந்து கீறுது அப்படின்னா முகம்லாம் கிடச்சிச்சுன்னா அவ்வளோதான். அதனால தான் பயப்படுறது. எங்கள் மாதிரி சார் யானை தேய்ச்சிருக்குதுங்க. மரம் வந்து பயர மரங்குது. மண் வந்து அது முதுகு இந்த பிப்பு வர்றதுனால அந்த பிப்பு ஒரு மரம் இதாகிறதுனால வந்து மரத்தில் மண்ணை தேய்ச்சிட்டு வந்து அது உரைக்கிறதுங்க. இப்போ எத்தனை அடி உயரம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா இதை பார்த்து? யானை இருக்குங்க, 15 அடி இருக்குங்க. 15 அடியிலேருந்து 20 அடிக்கில் இருக்குங்க யானை. இப்போ இவ்வளோ மரம் இருக்கும்போது ஏன் இந்த மரத்தை வந்து தேர்ந்தெடுத்து தேய்ச்சிருக்கு? அது வந்து அதுக்கு வந்து இந்த மரம் வந்து வர்ற வழி வந்து நல்ல மரம் இருக்கிறதுனால அந்த பட்டை இது இருக்குது பாருங்க, ப்ளஸ் மரம் நல்லா இருக்கிறதுனால தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. ரொம்ப அப்படி சாப்பிட்டா இருந்தாலும் அதில் ஒன்றுமே உனக்கு இருக்காதுங்க. இந்த இது மாதிரி இருக்கிறதுனால அந்த பட்டை தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. அது அந்த பிப்புக்கு வேண்டிய அந்த முதுகுல இருக்கிற பிப்புக்கு வேண்டியது தேய்க்கிறதுங்க. அது சொரியறது. இப்போ நாம் எப்படி சொரிகிறோம் பின்னாடி அந்த மாதிரி அது சொரியறதுக்கு வேண்டி வந்து இந்த மரத்தை அப்படி தேய்க்கிறது. இப்போ எத்தனை நாளைக்கு முன்னாடி இது மாதிரி தேய்ச்சிட்டு போயிருக்கு? இருக்குங்க, ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரம் தான். ஒரு வாரம் நிறைய இருந்தாங்க. இது கரடி நல்லா சாப்பிடுதுங்க, கோழி சாப்பிடுது, மயில் எல்லாம் நல்லா சாப்பிடுது, நல்லா விரும்பி சாப்பிடுது, பறவை எல்லாம் நல்லா சாப்பிடுது. இது சூரப்பழம்னு சொல்லுவோம் ஊர்ல. சொல்லிப்பழம் கருஞ்சுள்ளி பழமா இருந்துச்சுன்னா நல்லா கருப்பு கலர்ல இருக்கும். கொஞ்சம் புளிக்கு கொஞ்சம் இனிக்கும். சாப்பிடுறது நல்லா இருக்குங்க. ஆனா இவ்வளவு முள்ளா இருக்கு. எப்படி கீழே கொட்டினோட சாப்பிடுமா கரடி நரி எல்லாம்? கரடி வந்து கீழே கொட்டினதே சாப்பிடும். பறவைகள் வந்து கொத்தி கொத்தி சாப்பிடும். ஆமா, அது இயல்பா அப்படிதான். ஈஞ்ச மரம் சரி. இதுல வீரப்பாம்பம் அது அடுப்பு போட்டு சமைக்கிறாங்கன்னா புகையும் வராது. இது ஏன்னா யாரும் தெரியக்கூடாது, புகையும் வருது இல்லை. ஆனால் நல்லா சமைச்சிட்டு எடுத்து வேற பக்கம் போய் தான் சாப்பிடுவான். இது சமைச்சா அந்த புகை வராது. இந்த விறகுல நல்லா பட்டு போயிருக்கணுமா? நம்ம நல்லா காஞ்சிருக்கணுங்க. இதுதான் அந்த புகையை வராத சமையல் அப்படிம்பாங்க. இது நிறைய இருக்குங்களா காட்டுல? இருக்குங்க. ஆனா இதுலதான் அந்த வீரப்பன் சமைச்சதுன்னு சொல்லுவாங்க. அவர் இருக்கிற காட்டுல நிறைய இருந்திருக்கும் போல. சார் பாருங்க, கரடி தோண்டு இருக்கு. இது கரடி தோணுது. நான் ஏதோ பெரிய ஏதோ விலங்குகளோட கால் தோட நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல கரடி கரையானுக்காக தோன்றுங்க. இது என்ன காரணத்துக்காக தோண்டி இருக்கு சார்? அது புத்துல கரையான் இருக்குது அப்படின்றது தோண்டி இருக்கு. இல்ல புத்துங்கிறது வெளியில தானே இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி தோண்டினா உள்ளே கொஞ்சம் ஏந்தி இருக்குது பாருங்க புத்து. இப்போ மண்ணுக்குள்ளேயும் புத்து இருக்கும். சார் இன்னொரு விஷயம் என்னன்னா, கரையான அதாவது கரையான் புத்தை பொறுத்த வரைக்கும் மேலே எவ்வளோ ஹைட் இருக்கோ அதே அளவுக்கு ஆழமும் இருக்கும், கீழேயும் அந்த இது வந்து இருக்கும். உள்ள வந்து கரையானாத்துல கட்டிருக்கீங்க. அதை வந்து நகையில அடிச்சு வெளியே தொடுத்து அந்த கரையான் சாப்பிட்டு. சரி, இது கரடியோட கால் தடங்க. இந்த கரையானுக்கு தோண்டி எல்லாத்தையும் பண்ணி பார்த்துருக்கேங்க. சாப்பாடு எதாவது கிடைக்குமான்னு தோண்டி பார்த்துருக்கேங்க. கால் தடங்க. இது உள்ள கரையா இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா புல்லு இந்த மரையெல்லாம் விறகுல கிடக்குதுங்களா, இதெல்லாம் வந்து புல்லு கரையானை பிடிச்சிக்குங்க. அந்த கரையான் சாப்பிட்றதுக்கு இது எத்தனை நாள் முன்னாடி சார் வந்துருக்குங்க? இது ஒரு 3 நாள் ஆயிருக்குங்க. 3 நாள் ஆயிருக்கும். ஆனால் கால் இவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது. பெரிய கரடி, பெரிய சைஸ், பெரிய கரடி. சார் இது யானையோட சாணம் சார். இது பழசுங்க. போட்டு எவ்வளோ சாணம் போட்டுருக்கேன்? 25 நாளாக இருக்குது. இந்த யானை சாணத்தில் வந்து பயிர் முளைக்குது இல்லைங்களா, அந்த முளைக்கிறனால தான் இந்த சாணத்தை போட்டு பயிரெல்லாம் முளைக்குதுங்க. இதில் இப்போ பார்த்தாலே என்னென்ன சாப்பிட்டு கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் சொல்லுங்கள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்ன சாப்பிட்டு இருந்துச்சு இது அப்படின்னு. இது வந்து மக்காச்சோளம், அப்புறம் ராகி, குறிப்பிட்ட வந்து கரும்பு சாப்பிடுது. கரும்பு ரொம்ப நிறைய சாப்பிடும். இங்கே தான் சார் கால் தடம். என்ன தடம் சார்? புலி கால் தடம் சார். இங்கே சார் இதுதான் புலி கால் தடம் சார். இது வந்து
பெண் புலிங்க சார். இந்த முட்டை மாதிரி இருக்குங்க முன்னாடி, அதை மாதிரி அந்த மாதிரி வந்து பெண் புலிங்க. நான் இப்போ வந்து ரோட்டை பார்த்து நடந்துட்டு இருந்தேன். ஆமாங்க சார். நீங்கள் டக்குன்னு அந்த தடத்தை கண்டுபிடிச்சிட்டிங்களே எப்படி சார்? நம்ம போகும்போது நம்ம ரைட்டு லெஃப்ட்டு எல்லாத்தையும் பார்த்தோம், கீழே பார்க்குறோங்க சார். அது கால் தடம் கால் தடம் மெயினாக பார்க்குறோம். எச்சா போட்டிருக்குதா, எந்த இடத்துல எச்சா போட்டிருக்கு, கால் தடம் எங்கேயும் அட்டாக் பண்ணியிருக்குது, அப்புறம் சவுண்டு எங்கே வருது எல்லாத்தையும் காமிச்சிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கீழே பார்த்துட்டு வந்தால் அந்த கால் கடத்தை பார்த்து இது வந்து பெண் புலி. ஆண் சைஸ் எவ்வளோ இருக்கும்? சைஸு சார் இப்போ சார் எடுத்தது சார் பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது? இங்கேருந்து இது வரைக்கும் 11 சென்டிமீட்டர் இருக்குதுங்களா அகலம். நீளம் வந்து இங்கே பாருங்கள் 9 சென்டிமீட்டர் இருக்குது. அந்த கால அளவு 6 6ன்னா ஒரு சிலப்பட்ட ஒரு அனிமல்ஸுக்கு வந்து சின்ன டைகராக இருந்தாலும் கொஞ்சம் இப்போ வந்து இதுக்கு 11 இருக்குது. அதே சின்னதானா 10 9 இந்த மாதிரி சென்டிமீட்டர். பெரிய புலியா சின்ன புலியா? இது வந்து பெரிய புலிங்க சார். அந்த நகத்தை இது கால் தடத்தை பார்த்து இந்த அகலை பார்த்து கண்டுபிடிக்கிறேன் சார். பெரிய புலிங்க சார். இது வந்து 6 இருக்கு. ஆமாங்க சார். ஆமாங்க சார். அதனால பெரிய புலி. ஆமாங்க சார். சின்ன புலியா இருந்தா எத்தனை சென்டிமீட்டர் சார் இருக்கும்? நாங்கள் வந்து இந்த பெரிய புலி சின்ன புலின்ட்டு சென்டிமீட்டர் அளந்து பார்க்க மாட்டோம். கால் தடத்தை பார்த்தாவே நாங்கள் இது சின்ன புலி பெரிய புலி இது ஆணு பெண் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சார். இது வந்து பெண் புலி. ஆமாங்க சார். ஆண் புலினா இது இப்போ வித்தியாசப்பட்டிருக்கும். ஆண் புலினா ரவுண்டாக இருக்குங்க சார். ஓகே. கால் தங்க வந்து ரவுண்டாக இருக்கும். இது வந்து மொட்டை மாதிரி இருக்கும். அது வந்து அது குறிப்பிட்ட இது வந்து வேட்டையாடணும்னா இந்த இந்த கால் தரை இங்கே இப்போ தரை இல்லைங்க சார், இந்த மாதிரி தரத்தை கீறிடும். ஆண் புலி கீறிட்டு அங்கே வந்து மோஷன் போயிடும். யூரின் போட்டானா இந்த கூட தாண்டி இன்னொரு புலி வரக்கூடாது. வந்தாங்கன்னா ரெண்டுத்துக்கு சண்டை ஆயிரும். டெரிட்டரி ஃபைட். ஆமாம் சார். சார் இப்போ ஒரு தடம் தான் இருக்குது. இப்போ அடுத்த கால் எங்கே வச்சுருக்கோம்? அந்த தடமே இல்லை பாருங்களேன். அந்த இங்கே வச்சாலும் இங்கே வச்சிருக்கு சார். அதுக்கப்புறம் இங்கே வைக்கு. ஆனால் இங்கெல்லாம் இல்லை. ஆமாங்க சார். போய் இந்த பக்கம் தாண்டி போயிருக்கு, இல்லைன்னா அந்த பக்கம் தாண்டி போயிருக்கு. அந்த மாதிரி இப்படி போயிருக்கலாம். அப்படி போயிருக்கேன். ஆமாங்க சார். இங்கே என்ன மான்கள் அதிகமாக இருக்குது? என்ன காரணத்துக்காக? மான் கடமான் எல்லாம் அதிகமாக இருக்குதுங்க சார். அப்புறம் இங்கே நம்ம வந்து அடிக்கடி வந்து இங்கே டைகர் பக் மார்க்கு இதெல்லாம் பார்க்குறோம் சார். இங்கே மான் தான் நிறைய இருக்குங்க சார். மான் கடமான் காட்டெருமை அந்த மாதிரி சென்னை இதெல்லாம் இருக்குதுங்க சார். இங்கே சார் ஸ்கேட் இது வந்து டைகர் ஸ்கேட்டுங்க. இதுதான் புலியோட எச்சம். ஆமாங்க. வந்து டைகர் ஸ்கேட்டுங்க. அந்த முடி பார்த்தோன்னா கடமான் மாதிரி இருக்குது. கடமான் புள்ளிமான் அதை மாதிரி முடி இருக்குதுங்க சார். அதை சாப்பிட்டதுனாலயா? ஆமாங்க சார். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அது இப்போ இன்றைக்கி சாப்பிட்டோன்னா அது ஒரு ஒரு வாரத்துக்கு இதாகுங்க சார். அதோட கூட இருக்கிற குட்டிங்க கையில் இது இப்போ எத்தனை நாளைக்கு முன்னாடி புலி போட்ட எச்சம் இதுங்களா சார்? இது வந்து இப்போ கிட்டத்தட்ட 1 மாதம் வந்துடும் சார். 1 மாதம் இருக்கும். ஆமாம். ஆனால் இப்படி பாதையிலே இது மாதிரி கால் தடம் இருக்குது, இந்த மாதிரி எச்சம் இருக்குது. அந்த பாதை இருக்கிற தடத்துல தான் போகும் சார். அந்த பாதை இப்போ குட்டைக்கு அது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்குங்க. குட்டைன்னா குட்டைக்கு ஒரு தடை இருக்குது, அந்த தடத்துலேயே போகுங்க. இந்த மாதிரி பதருக்கு இந்த மாதிரிலாம் போகாதுங்க. தண்ணி இருக்கிற இடத்துக்கு காட்டி போகுதுங்க சார். இப்போ எச்சமும் பார்த்துட்டோம், தடமும் பார்த்துட்டோம். இந்த காட்டில் இப்போ புலி இருக்குது நம்ம இடத்துல. ஆமாங்க சார். இப்போ இந்த டைமில் பெரும்பாலும் எங்கே இருக்கும்? 5 மணி எல்லாமே இப்போ குட்டை பக்கத்துக்கு தான் போகுங்க சார். ஏன்னா அந்த மான் எல்லாம் வந்து குட்டைக்கு தண்ணிக்கு வரும். அந்த தண்ணி வந்தால் சுச்சுவேஷனில் அது வேட்டையாடுறதுக்காக இது இருக்குங்க சார். ஓகே. இது வெடாம்பழங்க. இந்த வெடாம்பழம் வந்து யானை சாப்பிடும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா இது அப்படியே முழுங்கி, ஆனால் ஓடு மட்டும் வெளியே வரும், ஆனால் உள்ளே இருக்கிற ஊனு இருக்காது. பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஓடு எச்சத்தில் வந்துடும், ஆனால் உள்ளே இருக்கிற ஊன் வந்து இருக்காது. வெறும் ஓடு மட்டும் அப்படியே வந்து வரும். எந்த ஒரு இதுவுமே இருக்காது, மென்று தின்னதுக்கு இருக்காது. ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆனால் மேலே இருக்குது அது வந்து ஆட்டி கீழே கீழே உளுந்து அதை எடுத்து சாப்பிடும். இப்போ காயாக இருந்தால் கொஞ்சம் விடுறது கஷ்டம், ரொம்ப நேரம். அது மெல்றதெல்லாம் கிடையாதுங்க, அது அப்படியே முழுங்கும். ஆனால் எச்சத்தில் வந்துட்டு வெறும் அது ஓடு மட்டும் வெளியே வரும். இப்போ காட்டில் விழாமலாம் சீசன்னா எப்போ சார்? இப்போ சீசன் தான். இந்த இடம் பார்க்கறதுக்கு ஏதோ இந்த டிஸ்கவரி சேனலில் பார்க்கறதுக்கு முன்னாடி கிராஸ் லேண்டு, நடுவில் தண்ணி குடிக்கிற இடம், விலங்குகள் அந்த மாதிரி இருக்கு. இந்த இடத்த பற்றி சொல்லுங்கள் மேம். இது என்ன இடம்?
இந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து அனிமல்ஸ் வந்து வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வந்து தண்ணிக்காக இங்கே வரும் சார். நீங்கள் வந்து பார்க்காத அனிமல்ஸ் எல்லாம் அங்கே வந்து தண்ணி குடிக்க வெயில் காலத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம். எப்பயுமே தண்ணி இருக்குங்களா? எப்போவுமே தண்ணி இருக்கும் சார். அதுவும் இல்லாமல் நாங்கள் இன்னும் என்ன பண்ணியிருக்கோம்னா சோலார் மூலமாக அங்கே போர்வெல் ஒன்று இருக்குது. போர்லேருந்து தண்ணி வந்து வெயில் காலத்துக்கு நாங்கள் எப்போவுமே வந்து எடுத்து விட்டுருவோம். அதனால் தண்ணி எப்போவுமே இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். நீங்கள் என்னென்ன விலங்குகளை தண்ணி குடிச்சு பார்த்துருக்கீங்க? நான் வந்து யானை பார்த்துருக்கேன், கடமான் பார்த்துருக்கேன், காட்டு மாடு பார்த்துருக்கோம், அப்புறம் பன்றி வந்துருக்குது, அப்புறம் புள்ளிமான் வந்துடும், அப்புறம் யானை வந்து குட்டியோட வரும் சார். நிறைய ஃபேமிலியாக வந்துட்டே இருக்கும். யானை ஃபேமிலியாக தான் அதிகமாக பார்க்கலாம். அது எந்த மாதங்கள்ல அதிகமாக அந்த குட்டியோட நிறைய பார்க்க முடியல? பிப்ரவரிக்கு அப்புறமேட்டு நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் சார். பிப்ரவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் பார்க்கலாம். அதாவது மழை பெய்கிற வரைக்கும், சம்மர் சீசனில் மழை பெய்கிற வரைக்கும் வந்து இங்கே அதிகமாக பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து இந்த குளிர்காலம் மழை காலத்தில் வந்து இங்கே அதிகமாக பார்க்கவே முடியாது. எந்த அனிமல்ஸும் வந்து வராது. ஏன்னா அங்கங்கே வந்து தண்ணி இருக்கிறதுனால வந்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இப்போ உள்ளுக்குள்ளலாம் இந்த மாதிரி வெயில் காலத்துலலாம் வந்து இப்போ அனிமல்ஸ் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஃபாரஸ்ட் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? அதுதான் சார், இங்கே சோலார் போர் வந்து இங்கே இருக்குதுங்க சார். இந்த தண்ணியே நீங்கள் இல்லாதப்போ வந்து போர்வெல் மூலமாக தண்ணி வந்து எப்போவுமே வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். அது சோர்ஸ் வந்து இது பண்ணியிருக்கோம், ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே. எதுவும் தடங்க இருக்குங்களா? சென்னாய் தடமா? சென்னாயை பற்றி நம்ம யாருமே பேசல. இங்கே இருக்குங்களா சத்தியமங்கலத்தில் சார்? நிறைய இருக்குங்க அப்படின்றாங்க. ஆனால் யாருமே பார்த்து வீடியோவோ அதை பற்றி பேசுனது இல்லை, வீடியோவும் போட்டது இல்லை. இங்கே இல்லை, ஏன்னா நம்ம இதில் பார்த்தது இல்லைல்ல. சென்னாய் இது சென்னை கால் தடம் சார். ஆமாங்க, சென்னை கால் தடம் சார். இது வந்து நாங்கள் பெட்ரோலுக்கு போகும்போது இது வந்து ட்ராக் மொபைலில் வந்து பதிவு பண்ணுவேன். முதல்ல அடையாளத்தை தடைய வகைகள் கேட்குதுங்க. தடைய வகைன்னா இப்போ கால் தடம்னு இதாக நாங்கள் இது மமுத்துறோங்க. அதில் வந்து ஊனுண்ணியா தாவர உண்ணியான்னு கேட்குங்க. இது வந்து ஊனுண்ணிங்க, மாம்ச உண்ணியாங்கிறதுனால வந்து ஊனுண்ணின்னு நாங்கள் டைப் பண்ணுறோங்க. அதை போட்ட கடைசியில் சரி இந்த தடயம் வந்து கால் தடம் வந்து புதுசாக பழசானுங்க, இது புதுசாக இருக்குங்கிறதுங்க. இதில் வந்து புதியதுன்னு சொல்லி நாங்கள் டைப் பண்ணுவோங்க. டைப் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து சேவ் கொடுத்தா அது சேவ் ஆகிருங்க. அது வந்து கடைசியில் மாத கடைசியில் வந்து பயாலிஸ்ட்டாக அவங்க பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருங்க. இது சென்னையோட கால் தடங்க. இந்தப்பா ஏதாவது பார்த்தீங்களா? பார்த்தோம் சார். 2 டீம் ஜாயின் பண்ணிட்டீங்களா ஒன்றா? ஆமாம் சார், கம்பைன் பண்ணிட்டீங்க. சார் எந்த ஏரியா போனீங்க? கிராஸ்லேண்ட் எல்லாம் சுற்றிட்டு ஓகே. காணக்கோட்டை லைன் வந்து கிராஸ்லேண்ட் சுற்றிட்டு அப்படியே இந்த சைட் இங்கே இருந்துச்சா? சைட்டு இருந்துச்சு. ஓகே. அந்த போகிற வழியில் இந்த மூங்கில் வந்து ஒரு காஞ்ச மூங்கில் வந்து சாஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆமாங்க சார், அதை கிளியர் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம். ஓகே ஓகே. இப்போ நம்ம வெஹிக்கிள் கடைசி வரைக்கும் பத்ரே கார்டன் போகுமா? போகுங்க. ஓகே, சரி பார்த்துங்க சார். நம்ம இப்போ லாஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த இது இன்வேசிவ் ஸ்பீஸை கிளியர் பண்ண இல்லைங்களா? அந்த இடத்துக்கு நம்ம போய்க்கலாம். ரைட், ஓகே. இப்போ தண்ணி இப்போ மழை பெஞ்சிருக்கனால கொஞ்சம் இருக்குது. அப்போ அந்த சோலார் பம்ப் ஹவுஸில் கரெக்டாக வாட்டர்லாம் எடுத்து விடுற மாதிரி கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கோமா? சரிங்களா? சரி, வர கொஞ்சம் அந்த சைடு செடியெல்லாம் இருக்குது பாருங்களா, கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுங்க அந்த ஏரியாவில். எலிஃபென்ட்ஸ் எதாவது பார்த்தீங்களா? பார்க்கல. ஓகே ஓகே. டைகர் ஸ்கேட்டு கொடுங்க, அந்த இது கொடுங்க, எம் ஸ்டைப்ஸ் மொபைல் கொடுங்க. சரிம்மா, 10 கிலோமீட்டர் ஆயிருக்கு. சாயந்தரத்துக்குள்ள ஒரு 5 கிலோமீட்டர் வந்துடும். ஒரு மினிமம் 15 கவர் பண்ணுங்க. ஏபிசி நைட் எங்கே ஸ்டே பண்ணுறீங்க? எந்த கேம்ப் ஸ்டே பண்ணுறீங்க? சவுத் இல்லையா? சரி, ஓகே ஓகே. ஸ்டே பண்ணிக்கப்பாங்க, கேம்ப் ஸ்டே பண்ணுங்க. சரி, ஓகே. மனிதன் மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் வந்து உயிர்கள் உயிர் வாழ்கிறதுக்கு தண்ணி ரொம்பவே அவசியம். அந்த தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னால் மழை ரொம்ப அவசியம். அந்த மழை உருவாகணும் அப்படின்னு சொன்னால் காடுகள் பாதுகாக்கப்படணும்.
அந்த காடுகள் பாதுகாக்கப்படுறதுல மிக சவாலான பணிகள்லையும் தங்களை ஈடுபடுத்திக்கிட்டு இன்னைக்கு வனத்துறையைச் சேர்ந்த நிறைய பணியாளர்கள் வந்து தங்களை அர்ப்பணித்து கொண்டு வருங்கால சந்ததிகள் வந்து எந்தவித இடையூறுகள் மற்றும் காலநிலை மாற்றத்தினால பெரிய ஒரு தாக்கத்தை சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல சவால்கள் கடந்து தான் இந்த பணியை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ சவால்கள் இருக்குது, எவ்வளோ விலங்குகள் மத்தியில் இவங்களுடைய பணிகள் இருக்குது அப்படிங்கிறது. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. Vanamagangal presented by Riyasa's Golden Key Construction and Consultancy, Bangalore leading construction in budget friendly concept.